கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கிறோம். லோத்தருடைய மனைவி பெண்ணிட்டு பார்த்து அவள் உப்பு தூணா மாறினாள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே தேவதூதன் பின்னிட்டு பார்க்காதே என்று ஆண்டவர் சொல்கிறார். பின்னிட்டு பார்க்காதே என்று சொன்னதுக்கு அப்புறமும் இவன் என்ன பண்ணுகிறார்? லோத்தனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணா ஆயிட்டா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தெய்வ பிள்ளைகளை கல்லை போல உப்பை போல மாறுகிற காரணம் இதுதான். அங்கே சோதம் குமார பட்டணத்திலிருந்து அவர்கள் அழைத்து வந்து பின்னிட்டு பார்க்க மாதிரி போ என்று சொல்கிறான். அப்போ இந்த லோத்தனுடைய மனைவிக்கு என்னன்னா, அந்த ஐயோ நம்மளுடைய சொத்து சுகம் எல்லாம் அங்கே இருக்குதே, அங்கே என்ன இருக்கு அப்படி சொல்லி அந்த பழைய காரியங்களை என்ன பண்ணுகிற திரும்பி பார்க்க. நீ திரும்பி பின்னிட்டு பார்க்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் போனா அது என்ன பின்னாடி என்னதான் நடக்குமே பார்ப்போமே, என்னதான் நடக்குமே பார்ப்போமே. பின்னிட்டு பார்க்காதே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இழந்து போனது காரணம் உன் பழைய வாழ்க்கையை நீ பின்னிட்டு பார்த்ததுனாலதான், பழைய காரியங்களை பின்னிட்டு பார்க்கறதுனாலதான், பழைய பழக்க வழக்கங்களை நீ பின்னிட்டு பார்த்ததுனாலதான். ஐயோ நான் அப்படி இருந்தேன். உன்னை ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துட்டார், திருப்பி பார்க்காம போயிரு. உன்னை மீட்டு எடுத்துட்டார். மறுபடியும் பழைய வாழ்க்கைய இஸ்ரேல் ஜனங்கர் அந்த பழைய திரும்பி பார்த்து என்ன பண்ணாங்க? ஐயோ நாங்கள் எகிப்தில் என்ன பண்ணோம்? வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், அங்க பூண்டு சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம். வாழ்க்கையை அந்த எகிப்து வாழ்க்கையை அவன் பின்னிட்டு பார்க்கிறான். இந்த யோவு தேவ பிள்ளையே, அங்கு வேத வசனம் சொல்லுகிறது, இந்த லோத்தனுடைய மனைவியும் பின்னிட்டு பார்க்கிறா. உன் வாழ்க்கை நீ பின்னிட்டு பார்க்க கூடாது. அநேகர் அழிவுக்கு காரணம் பின்னிட்டு பார்க்கறதுனாலதான். கடந்த வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்கலாம், ஆனா திரும்பி பார்க்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. இந்த லோத்தனுடைய மனைவி வந்து அவள் பின்னிட்டு பார்த்ததுனால அவருடைய என்ன உப்பு தூணானா. ஒரு தாய் என்ன பண்ணுறா பாருங்க. அந்த தாய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி சீரழிந்துட்டு பாருங்க. 2 பெண் பிள்ளைகள் பாருங்க, 10ஆம் தரம் வரைக்கும் 10 தலைமுறைக்கு அந்த சந்ததி ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி சாப பிடிச்ச சந்ததியாக மாறிட்டு. காரணம் என்ன? தவறான உறவுகள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு தாய் ஒரு குடும்பத்துல இல்லைன்னா அந்த பெண் பிள்ளைகள் எப்படி சீரழிதாங்கன்னு பார்க்கிறோம். அந்த தாய் பின்னிட்டு பார்த்ததுனால அந்த குடும்பம் சீரழிகிறது, அந்த குடும்பமே அழிவுக்கு நேராக மாறுகிறது, பாவத்துக்கு நேராக மாறுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தாயாரே, சகோதரியே, உன் வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்காதே. ஆண்டவர் தான் உன்னை மீட்டு எடுத்துட்டார்களா, நீ திரும்பி பார்க்காத என்று ஆண்டவர் சொல். மறுபடியா நீ திரும்பி பார்க்க. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்காம போனதுனால, கீழ்ப்படியாம போனதுனால உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னா, நீ உப்புத்தனா மாறிடுவ தேவ பிள்ளைங்க. ஆனா உன் சந்ததி, உன் பிள்ளைகளுடைய சந்ததி, இந்த லோத்தருடைய அருமையான சந்ததி, நீ என்ன ஆயிட்டு? வேதவசனம் சொல்லுகிறது. காரணம் அந்த தாய் அந்த குடும்பத்துல இல்லை தேவ பிள்ளையே. அதனால அநேக குடும்பங்கள் சீரழிகிறது. பின்னிட்டு பார்க்காதங்க. பழைய வாழ்க்கையை நான் பின்னிட்டு பார்க்காதங்க. ஐயோ நான் பழைய வாழ்க்கைக்கு பழைய முன்னாடியே இருந்த போலே இருந்திருக்கலாம் பொருளுக்கு அப்படின்லாம் திரும்பி பார்க்காதங்க. என்ன, ஆண்டவர் உன்னை மீட்டு எடுத்துட்டாரு. பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனா உன்னை அழைத்து வந்திருக்காரு அல்லவா. அந்த சோதம் குமார பட்டணத்துல நீ அழியாதபடி உன்னை மீட்டு எடுத்திருக்க. மறுபடியும் அங்க திரும்பி பார்க்க. இவப்பிள்ளைங்க பாடுதான், உபத்திரம் தான், ஆனா உன்னை வெளியே கொண்டு வந்துட்டாருல. வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த பட்டணத்தை பார்க்க, வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் அந்த கிராமத்தை பார்க்க, வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை ஏன் பார்க்க, வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உன் பழைய நிலைமையாம் பார்க்க. நீ பின்னிட்டு பார்க்காத. அநேக விசுவாசி, அநேக தேவனுடைய பிள்ளைகள் பின்னிட்டு பார்த்ததுனாலதான் அநேக போராட்டம் அவன் வாழ்க்கையை உப்பை போல மாறுகிறது தேவ பிள்ளைங்க. இந்த லோத்தர் மனைவி பின்னிட்டு பார்க்க போது அங்கே தேவதூதன் சொல்லுகிறார், நீங்க பின்னிட்டு பார்க்காம போங்கன்னு சொல்லி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த குடும்பம் சீரழிது. ஒருவருடைய லோத்தருடைய மனைவி கீழ்ப்படியாம போனதுனால அந்த குடும்பம் சீரழிது. இவங்க மலைக்கு போறாங்க, அங்க போலவங்க இங்க போறாங்க. என்ன பண்ணுதா தெய்வ பிள்ளைகளே, தவறான உறவுனால தவறான சந்ததி பிறக்கு. இதுக்கு நீங்க விளைவிக்காங்க. ஒரு தாயும் தவப்பனும் தெய்வ பிள்ளைங்க, ஒருவேளை
இந்த தாய் ஒழுங்கா அந்த லோத்தின் மனைவி அவ வந்து பின்னிட்டு பார்க்காம இருந்திருந்தா இந்த குடும்பம் எப்படியோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் அந்த பெண் பிள்ளைகள் சேர்கிறதுக்கு காரணம் அநேக தாய்மார் தான். பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுனால. தெய்வ பிள்ளையே, அப்படி அல்ல, நினைக்கணும், அங்கே இருந்தோன்னு நினைக்கணும். ஆனால் திரும்பி பின்னிட்டு பார்க்கக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ பின்னிட்டு பார்த்தா என்னால் ஏத வசனம் சொல்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள் பின்னிட்டு பார்த்தவர்கள் ஒருவனும் கானானுக்குள்ளே போகவில்லை. தேவ பிள்ளைங்க, அதனால இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ உன் பழைய காரியங்களை குறித்து நீ பின்னிட்டு பார்க்காதே. நீ பார்த்தா என்னால் தேவ பிள்ளைகே உன் குடும்பம் சீரழிந்துடும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவ பிள்ளைகே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதைப்படி பின்னிட்டு பார்க்காதானா பார்க்காத. அவ பார்த்ததுனால அவ குடும்பம் சீரழிந்தது, அவ பிள்ளைகள் சீரழிந்தது, சாபம் பிடிச்ச சந்ததியாக மாறிவிட்டது. அதே போல உன் பிள்ளைகளும் சீரழியணுமா, உன் சந்ததியும் சாபம் பிடிச்ச சந்ததியா மாறணுமா? அதனால தேவன் சொன்னதை விட்டுக்கிட்டு நீ பின்னிட்டு பார்க்காத. பின்னிட்டு பார்க்காம நீ திரும்பி பார்க்காம என்ன பின்னிட்டு பார்க்காம என்ன போ, கடந்து போ. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தா, உப்பு தொன்னாலாப்பா, அந்த குடும்பம் சீரழிந்து போனது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையை, நாங்கள் பழைய வாழ்க்கையை, அப்பா அந்த தேசம் எப்படி இருந்தது, என்ன காரியம் நடந்தது என்று பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆண்டவர் சக்கரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வர அப்பா நாங்க பின்னிட்டு பார்க்க விட, கடந்து வந்த வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்காதபடி எங்களை விலைக்கு காத்து வழி நடத்த சபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பின்னிட்டு பார்க்காதங்க, கர்த்தர் உங்களோடு இடப்பட்டிருக்கிறார், பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென்.